தாய்லாந்தில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிக்கொண்ட அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் யிங்லுக் சினவாட்ரா தரை மார்க்கமாக தாய்லாந்தின் எல்லையை கடப்பதற்கு சென்றபோது அங்கிருந்த குடிவரவு அதிகாரிகளிடம் தமது பாஸ்போர்ட்டை எடுத்துக் கொடுத்தார். குடிவரவு அதிகாரிகள் தமது நாட்டின் முன்னாள் பிரதமர் எடுத்துக் கொடுத்த பாஸ்போர்ட்டை பார்த்து திகைத்து போனார்கள். சிவப்பு வர்ணத்தில் இருந்த அந்த பாஸ்போர்ட்டின் மேல் மஞ்சள் எழுத்துக்களில் கிங்டம் ஆஃப் கம்போடியா என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது தாய்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் சட்ட ரீதியாக கம்போடியா நாட்டு பிரஜை. குடிவரவு அதிகாரிகளால் அவரை தடுக்க முடியவில்லை. காரணம், கம்போடிய அரசால் அவருடைய பெயரில் வழங்கப்பட்ட நிஜமான பாஸ்போர்ட் அது. அவர் எல்லை வழியாக நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் நீதிமன்றத்தில் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது. 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் நாட்டுக்குள் இருந்தால்தானே சிறைக்குள் போவதற்கு. அவர் கம்போடியா நாட்டு பாஸ்போர்ட்டுடன் எப்போதோ வெளியே போய்விட்டார். தண்டனை கொடுப்பதற்காக அவரை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் லண்டனில் வசிக்கிறார் என உறுதி செய்யப்படாத தகவல்கள் உள்ளன. சரி, தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் கம்போடிய நாட்டு பாஸ்போர்ட்டை, அதுவும் நிஜமான பாஸ்போர்ட்டை எப்படி பெற்றார்? அது ஒன்றும் பெரிய வீரதீர சாகச செயல் அல்ல. கம்போடியா நாட்டு பாஸ்போர்ட்டை மிகச் சுலபமாக நீங்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கையில் வைத்திருக்க வேண்டும். கம்போடியாவில் 3 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பணத்தை முதலீடு செய்தால் மறுநாளே கம்போடியா நாட்டு பிரஜா உரிமை கிடைக்கும். அத்துடன் அந்த நாட்டு பாஸ்போர்ட்டை 24 மணி நேரத்துக்குள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஒரு விஷயத்தை கவனியுங்கள். 3 லட்சம் டாலர் பணத்தை கம்போடிய அரசுக்கு செலுத்தவில்லை. கம்போடியாவில் முதலீடு செய்திருக்கிறீர்கள். முதலீடு உங்கள் பேரில் தான் இருக்கும். வங்கியில் செய்யப்பட்ட முதலீடு என்றால் அதற்கு வட்டியும் கிடைக்கும். அத்துடன் இலவச இணைப்பாக பிரஜா உரிமை கிடைக்கும். பணம் இருந்தால் பிரஜா உரிமை கொடுக்கும் ஒரே நாடு கம்போடியா என்றில்லை. உலகிலுள்ள பல நாடுகளில் பணம் இருந்தால் பிரஜா உரிமை கொடுக்கும் நடைமுறை உள்ளது. 1 லட்சம் டாலர் முதல் 2 மில்லியன் டாலர் வரை தொகையின் அளவு நாட்டுக்கு நாடு வேறுபடும். மிக குறைந்த செலவில் பிரஜா உரிமை பெற வேண்டுமானால் தென் அமெரிக்காவில் உள்ள கரிபியன் நாடுகளுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள 3 நாடுகளில் 1 லட்சம் அமெரிக்க டாலர் முதலீட்டுக்கு பிரஜா உரிமை கொடுக்கிறார்கள். அந்த 3 நாடுகளும் டொமினிக்கன் ரிப்பப்ளிக், ஆன்டிகுவா மற்றும் கிரெனாடா. அதே கரிபியன் பகுதியில் உள்ள மற்றொரு நாடான செயின்ட் கிட்ஸில் பிரஜா உரிமை பெறுவதற்கு 1.5 லட்சம் அமெரிக்க டாலர் முதலீடு தேவை. தென் அமெரிக்க நாடுகளை விடுங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் 20 நாடுகளில் பண முதலீடு செய்தால் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கு இரவோடு இரவாக பிரஜா உரிமை தரமாட்டார்கள். நாட்டுக்கு நாடு கால அவகாசம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பணமெல்லாம் உங்கள் பேரில் செய்யப்பட்ட முதலீடுதான். எனவே பணம் உங்கள் கையை விட்டு வெளியே செல்லப் போவதில்லை. ஆனால் உங்களுக்கு தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டா நாட்டில் பிரஜா உரிமை வேண்டுமானால் பணம் உங்கள் கையை விட்டே போய்விடும். காரணம், அந்த நாட்டில் பிரஜா உரிமை பெற வேண்டுமானால் அந்த நாட்டு அரசுக்கு 8.5 லட்சம் டாலர் நன்கொடை வழங்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். இது அரசில் உள்ள யாருக்கோ கொடுக்கும் லஞ்ச பணம் அல்ல. பிரஜா உரிமைக்கு அந்த அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம். அட, இந்த பணமெல்லாம் எனக்கு சும்மா எள்ளுருண்டை வாங்கும் தொகை. இதைவிட அதிக செலவில் பிரஜா உரிமை வாங்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அதற்கும் ஒரு நாடு இருக்கிறது. உலகிலேயே அதிக தொகை பணம் முதலீடு செய்து பிரஜா உரிமை பெற வேண்டிய அந்த நாடு எது தெரியுமா? சைப்ரஸ். முதலீடு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு என அறிய ஆவலா? அதிகமில்லை நண்பர்களே, 2.26 மில்லியன் டாலர்ஸ். சரி, இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து எதற்காக சைப்ரஸ் நாட்டில் பிரஜா உரிமையை வாங்க வேண்டும்? அதிலும் இருக்கிறது ஒரு அனுகூலம். அந்த அனுகூலம் என்னவென்றால், மற்ற நாடுகளில் பிரஜா உரிமை பெறுவதற்கு நீங்கள் நேரில் செல்ல வேண்டும். பிரஜா உரிமைக்கு விண்ணப்பம் செய்பவர் சைப்ரஸ் நாட்டுக்கு நேரில் கூட செல்ல தேவையில்லை. அவர் வசிக்கும் நாட்டிலிருந்தே முதலீடு செய்துவிட்டால் அவர்களே பிரஜா உரிமை கொடுத்து பாஸ்போர்ட்டையும் அனுப்பி வைப்பார்கள். இதனால் என்ன பலன் உள்ளது? நிச்சயமாக ஒரு பலன் உள்ளது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உட்பட சில நாடுகளில் ஒரு குடியேற்ற சட்டம் உண்டு. அது என்னவென்றால், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா பிரஜா உரிமை வைத்திருக்கும் ஒருவர்
மற்றொரு நாட்டு பிரஜா உரிமை பெற்றுவிட்டால் தாம் ஏற்கனவே வைத்திருந்த இந்திய, இலங்கை, சிங்கப்பூர், மலேசிய பிரஜா உரிமையை உடனடியாக இழந்து விடுவார். அதனால் என்ன? இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் அல்லது மலேசியா நாடுகளில் வசிக்கும் ஒருவர் தமது சொந்த நாட்டிலிருந்து வெளியேற நீதிமன்ற தடை இருந்தால் அவர் அந்த நாட்டு பாஸ்போர்ட்டுடன் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. ஆனால் அவரிடம் சைப்ரஸ் பாஸ்போர்ட் இருந்தால் அவருடைய இந்திய, இலங்கை, சிங்கப்பூர் அல்லது மலேசிய பிரஜா உரிமை இல்லாது போய்விடும். அவர் உள்நாட்டிலேயே வெளிநாட்டவர் ஆகிவிடுவார். அவர் மீதான பயணத்தடை சட்டம் செயலிழந்து போய்விடும். ஒரு வெளிநாட்டவர் இந்த நாடுகளை விட்டு வெளியேறுவதை தடுக்க முடியாது. அதே நேரத்தில் கைது செய்வதிலும் சட்ட சிக்கல்கள் உள்ளன. அவர் மீது போடப்பட்ட வழக்கு ஒரு உள்நாட்டவருக்கான சட்ட பிரிவுகளில் போடப்பட்டிருக்கும். இப்போது சட்ட பிரிவுகள் வெளிநாட்டவருக்கான சட்ட பிரிவுகளாக மாறிவிடும். ஆளை பிடித்து உள்ளே போடலாம் என்றால் ஒரு வெளிநாட்டவரை கைது செய்வதற்கு வேறு நடைமுறைகள் உள்ளன. அது கால அவகாசம் எடுக்கும் நடைமுறை. அல்லது அவரை பிடித்து நாடு கடத்தி விடலாம். இவர் பிரஜா உரிமை எடுத்ததே நாட்டை விட்டு வெளியேறுவதற்குத்தானே. நாடு கடத்தினால் நல்லதாக போய்விடும்.